கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசு நிதான நாமத்தில் இந்த காலைக்கதை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நாள் கண்டிப்பாக தேவன் நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலும் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்பெல்லாம் நம்ம சத்தமிடுவோம்? ரொம்ப சந்தோஷமா இருந்தா சத்தமிட்டு கூப்பிடுவோம். இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கேளுங்க, நமக்கு ஏதாவது தேவை, நம்ம கேட்கிறவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கேட்போம். அப்படி இங்கே தாவீது பக்தனும் அப்படிதான். இந்த 3ஆம் சங்கீதத்தில் அவர் தாவீது என்ன செய்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தோட அது எந்த சுச்சுவேஷனில் எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய மகன் அப்சலோம் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவரை நெருக்கின பொழுது, அவருக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது, அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் பாடின சங்கீதம் தான். என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறாங்க, ஆனாலும் கூட எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பியிருந்தாலும் நான் யாருது அவங்களுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா, என்னுடைய ரட்சிப்பு எங்கேருந்து வரப்போகுதுன்னா, தேவனிட்டிருந்து எனக்கு வரப்போகிறது. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது தேவனை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். அவர் அப்படி இருந்தும் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இந்த துன்பம் தொல்லைகள் வருகிற அந்த நேரத்தில் நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்துல சத்தமிட்டு ஆண்டவரத்துல நம்முடைய சத்தம் உயர்த்தி கூப்பிடும் பொழுது, அவர் எங்கேருந்து நமக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு என்ன செய்வாராம், நமக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தி தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுறாரு. ஏன்னு சொன்னால், இவர் சத்தம் விட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. என்ன சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொள்றாங்க, அநேகராக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இல்லை. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குகிற தேவன் எப்படி அவர் மிகவும் வல்லமை உள்ளவர், மிகவும் பராக்கிரம் உள்ளவர், அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜா எங்களை ரட்சிக்க அவரால் மாத்திரமே முடியும் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொன்னா, தாவீது விசுவாசித்து ஆண்டவரிடத்துல கெஞ்சுறாரு, கேட்கிறாரு. அப்போ அவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்படி இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாமளும் தாவீதை போல சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, என் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா அப்படின்னு அந்த சந்தேகத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னு சொன்னா, அவர் பரிசுத்த பர்வதத்தில் இருந்து என்ன செய்வாரா, அவர் தன்னுடைய செவியை திறந்து கேட்பார். ஆண்டவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, உங்களை ரட்சிப்பது ரொம்ப சுலபம். அவருக்கு எல்லாமே என்னது, ரொம்ப ஈஸியான காரியம் தானே. அப்படியே வாயிலிருந்து சொல் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருமா, வேலைக்காரன் சொஸ்தமா, எங்கேயோ இருக்கிற வேலைக்காரனுக்கு சொஸ்தம் எப்படி கிடைக்குதுன்னா அவளை வாயிலிருந்து வரணும். அதுக்கு நமக்கு தேவை தாவீது பக்தனை போல, அந்த நுச்சுக்கதிபதி போல நமக்கு என்ன விசுவாசம் வேணும், அவர் மேல நம்பிக்கை வேணும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே நம்மை இந்த ரட்சிக்க முடியும், அவரே நம்மை விடுதலை காக்க முடியும், அவரே நம்மை சோதனையின் மத்தியிலிருந்து நம்மை தாங்க முடியும், ஏந்த முடியும். அந்த வசனங்கள்லாம் ரொம்ப அழகா, மொத்தம் 8 வசனம் தான் இருக்குது. கர்த்தாவே எழுந்தருளும், நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு எதிராக வருகிற துன்மார்க்க கையிலிருந்து எங்களை நீங்க ரட்சித்து கொள்ளும். தாவீது பக்தன் இவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நினைச்சு பாருங்க. நான் சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குங்க, எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, அப்சலோம் தன் சொந்த மகனை என்ன செய்யறான், அவருக்கு நெருக்கத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். மல்லார் மாதிரி தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை மத்தியில் நான் என்ன செய்யறேன், படுத்தேன், தூங்கினேன், காலைல எந்திரிச்சேன்,
ஏன் அப்படி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, யார் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, அவரை அண்டிக் கொள்ளணும். நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க சேலா அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி அந்த அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த 8வது வசனத்துக்கிட்ட சேலா அப்படின்னு இருக்கு, 2வது வசனத்துக்கிட்ட சேலா அப்படின்னு இருக்கு, அடுத்த 4வது வசனத்துக்கிட்ட சேலா அப்படின்னு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தியானித்து ஜெபிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பாரு எவ்வளவு அழகா கேட்கிறாரு. என்ன மட்டும் காப்பாத்துங்க ஆண்டவரே, இல்லை உடைய ஜனத்தின் மேல் இருக்கு. யாரெல்லாம் அவரை நம்புறோமோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ, அவர்கள் எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, ரட்சிங்க. ஏன்னா அவரே நம்மை ரட்சிக்கிறவர். நம்மை சுற்றிலும் எத்தனை நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில தாவூதின் நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்க. உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் எப்படி இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும். இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவனால் ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மேல் நமக்கு தேவை விசுவாசமும் நம்பிக்கையும். இந்த விசுவாசத்தோடு கூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாவற்றையும் நமக்கு எதிராக இருக்கிற பெரிய மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அதை பனி போல நீக்குகிற வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட அந்த நாளை நம்ம துவக்குவோம். தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் தப்பித்து ஓடினாலும் கூட நீர் கொடுத்த இந்த நம்பிக்கையான வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் ராஜாவே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குகிறீர். நாங்கள் படுத்து தூங்கி எழுக்கும் பொழுது உங்களுடைய கரம் எங்களை நடத்துகிறது என்ற அந்த விசுவாசத்தோட இன்னைக்கு நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க தகப்பனே. இப்படி ஆணிப்பாய்ந்த கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளின் படிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களை வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பின் கரம் அவளோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீதுகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களுடைய ராஜ்யத்தில் நீர் நிலைத்தரல வேண்டுமா, நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.